வேர்ட் பிளே காமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ராசுதமிழன். இன்றைய நிகழ்ச்சியாக ஒரு மிக பெரும் பிரச்சனைக்குரிய விஷயமாக எடுத்துக்கொள்ள இருப்பது திரு கமலஹாசன் அவர்களின் தக் லைஃப் படத்திற்கான ஒரு முன்னோட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசிய ஒரு சில விஷயங்கள் தற்பொழுது கர்நாடக அமைப்பினருக்கு ஒரு எதிர் பிரச்சாரமாக அமைந்திருக்கிறது. இருந்தாலும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளுடன் இருப்பதால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த மாதிரியான சமயத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் தக்லை படப்பிடிப்பின் ப்ரமோஷனில் பேசிய வார்த்தைகள் பல பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளது தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக அமைப்பினருக்கும். அதை பற்றியும் அதில் உள்ள ஒரு சில கருத்துக்களை பேசுவதற்காகவும் நமது அரங்கத்திற்காக திரு ராஜ்கவின் அவர்கள் தமிழ் தேசியவாதி நமக்காக நம்மளோட சேனலுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்ட பிரச்சனையானது தக் லைஃப் என்னும் ஒரு திரைப்பட ப்ரமோஷனுக்கு திரு கமலஹாசன் அவர்கள் நடித்த அந்த படமானது வெளியீட்டு விழாவில் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கிறார். அவர் பேசியதில் தவறில்லை என்றாலும் கன்னட அமைப்பினருக்கு அது ஒரு சின்ன பிரச்சனையாக எழுந்தள்ளியுள்ளது. இது தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடம் அப்படி என்ற ஒரு வார்த்தையை அவர் இட்டதற்கு என்ன காரணம்? இதனால் எந்த ஒரு சில பிரச்சனைகள் வருவது சரிதானா என்பதை பற்றி தாங்கள் கூறலாமே. நிச்சயமாக இது இப்போ தற்பொழுது திரு கமலஹாசன் அவர்கள் கூறிய கருத்துக்கு கன்னட அரசியல் அமைப்பினர்கள் சிலர் எழுப்பியிருக்கும் இந்த கடுமையான ஒரு கண்டனங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நமது தமிழ் தேசிய சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழிகள் என்பது அவரவருக்கு அவரவர் மொழிகள் உயர்ந்ததுதான். எந்த ஒரு மொழியுமே மனிதன் தோன்றிய காலத்தில் ஆதி காலத்தில் நிச்சயமாக ஒரு இடத்தில் இருந்துதான் மனிதன் உருவாகி பிறகு அடுத்த கட்டமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இடம்பெயர்ந்து மைக்ரேஷன் என்று சொல்வார்களே, அப்படி உலகம் முழுவதும் பரவி அந்த நில சூழ்நிலை அமைப்பில் தங்களை தகவல் அமைத்து கொண்டார்கள். அப்படி அந்த இடத்தில் தொடர்ந்து வசிக்கும் போது அந்த இடத்தில் ஒரு மொழி பேசப்படும். அப்படித்தான் மொழிகள் நிறைய உருவாகின. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரே மொழி தான் முதலில் மனிதன் பேச ஆரம்பித்தது. உலகம் முழுவதும் உள்ள அரசியல் ஆய்வாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழ்தான் முதல் மொழி. மொத்த மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ்தான். எனவே தமிழில் உள்ள அனைத்து வார்த்தைகளுமே ஒரு அர்த்தம் கொண்டுள்ளது. உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு என்றால் தமிழில் தனி தமிழாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். வேறு எந்த மொழியுமே சைன மொழி, அது கிட்டத்தட்ட மிகவும் பழமையான மொழி தான். சைன மொழியில் கூட அப்படியான ஒரு தனியே சைன மொழி கிடையாது. பல மொழிகள் கூட இருக்கின்றன.